மன்னார் வைத்தியசாலையில் இன்றைய தினம் பெண்ணொருவர், அதாவது கர்ப்பிணி பெண்ணொருவர் குழந்தை பிரசவித்த நிலையில் அவரும் அவரது சிசுவும் உயிரிழந்த சம்பவம் அந்த மக்கள் மத்தியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சோகம் மட்டுமன்றி அந்த மக்கள் மத்தியில் பெரிய ஒரு குழப்ப நிலையினையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே மன்னார் வைத்தியசாலையில் ஏற்கனவே ஒரு பெண் தாய் ஒருவர், அதாவது குழந்தை பிரசவித்த நிலையில் அவர் உயிரிழந்த நிலையில் பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா கூட அந்த இடத்துக்கு சென்று, அந்த வைத்தியசாலைக்கு சென்று நியாயம் கேட்டபோது அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு தற்பொழுது அது தொடர்பான வழக்குகள் அவருக்கு எதிராக அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைய தினம் மன்னார் வைத்தியசாலையில் பெண்ணொருவர், அதாவது குழந்தை பிரசவிக்க சென்ற கர்ப்பிணி தாயொருவர் இன்றைய தினம் குழந்தை பிரசவித்த நிலையில் அவரும் அவரது சிசுவும் உயிரிழந்த சம்பவம் பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது மன்னார் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக அந்த மக்கள் கொந்தளிக்கின்றார்கள். குறிப்பாக வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதேபோல் வைத்தியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் தொடர்பாகத்தான், இந்த பிரச்சனைகள் காரணமாகத்தான் அந்த சிசுவும் அந்த தாயும் உயிரிழந்திருப்பதாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றார்கள். இது விடயம் தொடர்பாக அந்த மக்கள் கூறுகின்ற விடயத்தினை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம். என்ன காரணம் சொன்னா, அர்ஜுனா லோயர் அவரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. சரி, நாளைக்கு என்னையும் தூக்கி உள்ள போடலாம், அந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நான் உள்ள போயிட்டு தான் வந்திருக்கேன், இந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப என்ன காரணம்னு சொன்னா, இப்ப தாயும் செய்யும் இறந்திருக்கு. இந்த மன்னார் கோட்டுவீட்டுல எந்த வித இதுவும் இல்லை. மன்னார் கோட்டுவீட்டுல எந்த வித இதுவும் இல்லை. இப்ப சொல்லுவாங்க குடிச்சு போட்டு இருக்காங்க. நான் நைட்ல குடிக்க, நான் தொழில் செய்கிறேன். எனக்கு 2க்கு 3 வாடி இருக்கு, எத்தனை தொழில் இருக்கு எனக்கு. சரியா, அது வேற விஷயம். மன்னர் மக்கள் எல்லாம் என்ன பிரச்சனை, இது தொடர்ந்து நடந்துருக்கு. டிவிக்கு போடுவாங்க. சாரி, தொடர்ந்து நடந்துருக்கு. இந்த மன்னார் ஹாஸ்பிட்டல்ல சரியான மருத்துவ உபகரணம் ஒன்றுமில்லை. ஒரே சாகுறதும் ஒரே செய்யறதும். நானே சொல்றேன் ஒரு விஷயம், எந்த வைப்புக்கு ஆயுதம் மொத்தம் எடுத்தாங்க. இந்த சரியான ஒரு இது ஒன்றும் இல்லை. சீசர் பண்றேன் 3 பிள்ளைக்கு மேல பிறகு என்ன காரணம் என்று சொன்னா, இவங்க எல்லாம் காசை வேண்டி போட்டு 3 பிள்ளைக்கு மேல சீசர் தான். சீசர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஃபெசிலிட்டியும் இல்ல. நேசா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும், கங்காணியா இருந்தாலும், மிட்வைவா இருந்தாலும், எவருக்குமே சும்மா எனக்கு நாய் கடிச்சது ஊசி 4 நாள் என் ஊசி முடிச்சிடாங்க. ஆதாரம் என்ன இருக்கு, நாய் கடிச்சதுக்கு 4 நாளுக்கு ஊசி போட்டு முடிக்கல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த இதுவும் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல் தேவையில்லை. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கணும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற, நான் பேரையே சொல்றேன், நான் பகிரங்கமா சொல்றேன், டெயின் டாக்டர், பல்லு டாக்டர், அவரை இங்க வச்சிருக்கிற, அவங்க பாமசி வச்சிருக்க டெயின் டாக்டர். சரியா, அவருக்கு என்ன பேர்? ஜோயேஷ். சரியா, மற்றது அவர் அங்க மூளைக்கு வச்சிருக்கேன், அவருக்கு என்ன பேர் பேர் எனக்கு தெரியல. இங்க மூளையில சீசன் டாக்டர். நான் பயிரங்க வச்சிடறேன். இவங்க எல்லாம் தனிப்பட்ட ரீதியில காசு வைக்கிறாங்க. எவ்வளவு சொல்லுங்க, அப்ப 1200 ரூபா எடுக்கிறாங்க. சரியா, 1200. அந்த சூசனை கட் பண்ணுங்க, எனக்கு கோபம் வருது. இவங்க தனிப்பட்ட ரீதியில எல்லாத்தையும் உழைச்சி இன்றைக்கு இந்த பாருங்க, உயிர் போயிட்டு தருவாங்களா? உயிர் தருவாங்களா? 10 லட்சம் தான், 50 லட்சம் தர. இந்த உயிர் 2 தருவாங்களா? 2 கோடி தரையில 2 கோடி ரூபா தரலாம், 5 கோடி. சரியா, இவங்க எதுவுமே செய்ய போறது இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு பெரிய மாத்தம் ஏற்கனவே நடந்த விஷயம். சரி, நான் போட்டு சொல்லியிருந்தா
வணக்கம் இந்த கொஸ்டின்ல இருக்க டாக்டர் அவங்களுக்கு பார்த்தோன்னு வணக்கம் பணிகிற முழந்தாலேருந்து பணிகிறேன் மனைவி இழந்தவன்ட்ட கேள்றா அந்த உயிரை உனக்கு தெரியும் மனைவி இழந்தது கேள் உங்க அம்மா இழந்தவன்ட்ட கேள் டாக்டர் வந்து அவனுக்கு என்ன அவனை எரிக்கணும் பெட்ரோல் தெரியும் அவனை மனைவி இழந்து வந்து நாளைக்கு அவன் தூக்கு போட்டு செத்துட்டா நீ பொறுப்பு மனைவி இழந்தவன் நாளைக்கு தூக்கு போட்டு செத்துட்டா யாரு பொறுப்பு என்ன சொல்லுங்க தூக்கு போட்டு செத்தா எல்லாம் பொறுப்பு போலீஸ் போலீஸா சரியா இந்த தமிழெல்லாம் மம்பளை பிறந்தோம் அம்மனை ஓட்டவன் தமிழெல்லாம் உண்மையில தாக்கி பிறந்தவன் துறங்காம இந்த கையை கட்டி ஒரு தமிழும் பாடா நாளைக்கு ஒரு தமிழும் பா என்னதுக்கு ஒரு தமிழும் பா அவசியம் ஒரு தமிழும் பா ஒரு தமிழும் பா ஒரு தமிழும் பாடா தமிழ் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.